உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்பிலும் என்னுடைய சார்பிலும் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே ஒரு சிறைச்சாலையில் சிக்கிய கைதிகள் மாதிரி தான் அவங்களுடைய நிலை இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, மும்மலம்னு சொல்லக்கூடிய ஆன்ம மலம், கண்ம மலம், மாய மலம்னு சொல்லக்கூடிய அந்த கரும வினை தான் இவங்க அந்த பிணை கைதிகமெல்லாம் மாறுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த மும்மலங்க தான். அப்போ இந்த பிணை கைதிகளாக இருக்கிறவங்களுக்கு அந்த பிணையை அந்த கரும வினைங்கிற அந்த பிணை அதை கொடுத்தா, அதை கழிச்சா மட்டும்தான் இவங்க அதிலிருந்து விடுதலை அடைய முடியும். அப்போ அந்த விடுதலையை பெறணுன்னா அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குதோ அந்த வழிமுறைகளை கையாளணும். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதில் அந்த மும்மலம்னு சொல்லக்கூடிய அந்த கர்ம வினைக்கு வரக்கூடிய அதுக்கு தாயா தகப்பனாக இருக்கக்கூடிய சூத்திரதாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்ங்கிற இவங்களுடைய குழந்தைகள் தான் இந்த மும்மலமும். இந்த மும்மலத்தை அழிக்கணும். இதிலிருந்து விடுதலையாகாமல் நம்மளை மீண்டும் மீண்டும் நம்மளை உள்ள லாக் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது இன்னொரு நமக்குள்ளே இருக்கக்கூடிய புலன் பொறிகள். இது அப்படி வெளியே வரணும்னு ஆசைப்பட்டால் கூட அதை அதுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்து, அதுக்கு ஒரு ஆசையை கொடுத்து, அதுக்கு ஒரு கவனத்தை கொடுத்து, அதுக்கு ஒரு சுவையை கொடுத்து, அதுக்கு ஒரு ரசனையை கொடுத்து, இந்த பொறி புலன்கள் அதை திருப்ப அதுக்குள்ளேயே அதிலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு அதுகளுக்கு ஒரு மாயையை உருவாக்கி, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு அப்படியே சொன்ன மாதிரி அந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அந்தகாரணமாக இருக்குது. அந்த அந்தகாரணத்துக்கு இந்த பொறி புலன்கள் உதவியாக இருக்குது. அப்போ அந்த சிறைச்சாலையிலேருந்து இந்த மனித ஆன்மாக்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல், அதுலேருந்து விடுதலை அடையிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல், அதாவது அதை பற்றி சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லாத மாதிரி ஒரு சூழல் அதுகளுக்கு அமைஞ்சிற போது அதுக்குள்ளேயே பிறந்து திருப்ப பிறந்து அது அதுக்குள்ளேயே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்து ஞானிகள்லாம் மகான்கள்லாம் உயர்நிலை ஆன்மாக்கள்லாம், மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்லாம் இதை ஒரு காலகட்டத்தில் இதை தெரிகிறாங்க. அப்போ அது எப்படி தெரிகிறாங்க அப்படின்னா, இந்த இயற்கை பேரண்டத்தோடு இணைகிறாங்க அவங்க. அப்போ இந்த இயற்கை பேரண்டத்தோட இணையறதுக்கு உண்டான அனைத்து வழிமுறைகளையும் அவங்க கையாண்டு அந்த மேல்நிலைக்கு போய் அதில் வரக்கூடிய அனுபவங்களை அந்த இறைவனால், அந்த இயற்கை பேரண்டத்தினுடைய அந்த இறைவனுடைய அருளால், அந்த அருளை பயன்படுத்தி இவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறாங்க. இந்த மகான்களும் சித்தர்களும் ரிஷிகளும் இந்த மனித ஆன்மாக்களுக்கு வழிகாட்டும் போது அங்கேயும் ஏதாவது ஒரு தடங்கள், எதெல்லாம் மீறி நம்ம அந்த தடங்களையெல்லாம் வரும். அப்போ அதெல்லாம் இதுக்கும் ஒரு வழியை அவங்க காட்டுறாங்க. தடங்களை நிற்கிறது எப்படி, இந்த இயற்கை பேரண்டத்தோட நாங்கள் இணைஞ்ச மாதிரி நீங்களும் இணைஞ்சிங்கன்னா இந்த சிறைச்சாலையிலிருந்து நீங்கள் விடுதலை அடையலான்னு பல வழியில் அவங்க சொன்னாலும் அதை ஏற்று அந்த வழிமுறையை இறுக்கி பிடிச்சி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும்
நமக்கு இது வர்றது பூராமே நம்ம விடுதலை அடையிறதுக்காக தான் இந்த துன்பங்கள்லாம் நமக்கு வருது. அதை வந்து ஏற்று நம்ம வந்து இதில் பயணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு போகிற ஆண் மக்கள் பூராமே வந்து மேல்நிலைக்கு போயிடுது, மேன்மை அடைஞ்சிருது. அதுக்கு அந்த அருளாளர்களுடைய உதவி நமக்கு தேவைப்படுது. அதுக்கு தான் வந்து நமக்கு வந்து இந்த யோகம் அது இதுன்னு நிறையா வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவங்களை நமக்கு இந்த மனித ஆன்மாக்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் விட இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேரண்டமான இயற்கையினுடைய படைப்பில் அதனோட வந்து இணையணும்னா முதல் படியாக இருக்கக்கூடியது தன்னை உணரணும். தன்னை உணரும்போது அந்த முழுமையான தன்னை உணராமல் வந்து இந்த பேரண்டத்தோட நம்ம வந்து இணைய முடியாது. தன்னை உணரும்போது அப்போது தான் யாருன்னு உணர்கிறோம். அதோட அந்த தான் யாருன்னு உணர்ந்த அடுத்த நிமிஷமே இந்த ஆன்மானா என்னங்கிறத ஆன்மாவை அறிகிறோம். இதை அறியும் போது அந்த பேரண்டத்தோட இணைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி வேலைகளில் இந்த மாதிரி செயல்களில் நம்ம ஈடுபடாமல் இதில் வெற்றி அடைய முடியாது. அப்போ இது மாதிரி இந்த செயல்களில் நம்ம ஈடுபடும் போது பலவிதமான எந்த வகையில் வேணாலும் நமக்கு வந்து துன்பங்களும் அதுக்குண்டான அந்த கஷ்டங்களும் நமக்கு வரும். அப்படி வருதுனால இறைவன் நமக்குள்ளே நம்மளை நல்ல நிலை கொண்டுட்டு போகிறதுக்கு நமக்குள்ளே காரியப்படுறான்னு அர்த்தம். அப்போ இறைவன் நமக்குள்ளே காரியப்படுறான்னு அதை உணர்ந்து அதை ஏற்று எல்லாம் நீ தான் செய்கிற, என்னால் எதுவும் இல்லைங்கிற ஒரு நினைவில் அவனால தான் இது நடக்குது, அவனால தான் நடக்குது, அவனுடைய தேடி நம்ம போகிறதுனால இதெல்லாம் வருதுன்னு நினச்சி நம்ம அதில் முழுமையாக வைராக்கியத்தோடு நம்ம பயணம் பண்ணணுன்னா இதில் முழுமையான வெற்றியை நம்ம அடைய முடியும். அப்படி அடையும் போது தான் இந்த பேரண்டத்தோடு நம்ம இணைய முடியும். அந்த பேரண்டத்தோடு இணையறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துட்டாலே அந்த சிறைச்சாலையிலேருந்து நம்ம விடுதலை ஆகிட்டோம்னு அர்த்தம். அப்போ இது வந்து ஒரு பக்குவ நிலை, இதை அறியணும்னா ஒரு பக்குவ நிலைக்கு வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இதுக்கு வந்து தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து நம்ம அதில் வந்து மனித நேயம் வேணும், நம்மக்கிட்ட உயிர் இரக்கம் வேணும், அன்பு வேணும், கருணை வேணும், மாண்புள்ள ஒரு ஒழுக்கம் வேணும். அப்போ இதுக தான் வந்து அதுக்கு மூலதனமே. தன்னை அறியறதுக்கு தேவையான மூலதனமே இதுதான். வேற என்ன பொருளோ மற்ற இதெல்லாம் இல்லை, மூலதனமே இதுதான். இதுகளில் நம்ம மூலதனமாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சிறைச்சாலையிலிருந்து பிணை கைதியாக இருக்கிற நிலையிலிருந்து நம்ம விடுதலையாகும், அந்த பேரண்டத்தோட இணையிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.